முடியாது ஏதாவது கேட்டாங்களா என்னப்பா இந்த வீட்டாவது வாய் கொடுத்துட்டா எவனா வந்து வாய் வச்சு போயிடுறானுங்க. நான் சொல்றது நீ சொல்லக்கூடாது. ஏன்னா என்ன திட்டுறானுங்க போறானுங்கன்னா நீயே வாய் கொடுத்து திட்டுறானுங்க. எவ்வளோ சொல்றது நீ வாய் ஏன் கொடுக்குற அவங்க போயிட்டு எல்லாரும் இனிமே இவருக்கு வாடு வேற வழிதான் இருக்குது அவருக்கு வர்றவனே தெரியாது. கவி லேடிஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க கவிவா. அது இல்லாம நான் இன்னைக்கு விட மாட்டேன், இனிமே விட மாட்டேன் வேணாம் நான் சொல்லிட்டேன். இன்னொரு வீடியோ எடுத்து நான் வேற அனுப்ப முடியாது தூக்கிட்டு நான் கண்டிப்பா வேணாம். நீ எவ்வளவு பெரிய மயில விடு நீ இப்படியே பேசுங்க. நீ இல்ல அது என்ன நீ அவனை கேட்கறியா? அவனை திட்டி அனுப்பு, திட்டி அனுப்பு, தங்கத்தை சொல்லு வேணாம் எனக்கு அப்படின்னு. போய் தங்கத்தை சொல்லு, போலீஸ் சொல்லு. சண்டை போடுறேன் அதை விட்டுட்டு வாயை வச்சு சும்மா இருக்காம அவனும் சண்டை போடுறான்னா தொடர்ச்சி அனுப்பு. தங்கத்தை போய் சொல்லு, போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்லு. ஒன்னும் இல்ல லேடிஸுங்க இருக்க பண்ணிக்கிறாங்க. உங்க இஷ்டத்துக்கு அசிங்கமா பேசுறான் அவன். நீ உங்க ஏதாவது பிரச்சனையா தங்கத்தை சொல்லு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொல்லு, போலீஸ்காரன் சொல்லு. அதை விட்டுட்டு நீ உன் வாய்க்கு வந்து பேசுற இடம் கிடையாது. இவன் வாயை திறக்கலாம் பேச மாட்டான் யாரும். அவன் இவன் ரெண்டாவது வாயை திறக்கலாம் அவன் பேசுறான். இப்படி செட் பண்ணி கொடுத்துட்டா அழகா தின்னு இருப்பேன். வேலை போவாங்க இந்த கடை இருக்குல்ல எங்கள் கடை. எங்கள் கடையில் ஒருத்தர் பேச போகிறான். ஒரு ஆள் தொடரன் கோவிந்து பூங்காவனம் சேகரமா வடிவேலன் நேஸ்கான சந்திரன் ஆறுமுகம் ஒருத்தன் பேசுறேன். ஏய் அவனை விடுறா அவனை போடா நீ போடா. உனக்கு என்ன பண்ணுமோ வாங்கி போட. அப்புறமா நீ என்ன ஒரு வேலைக்கார மயிறு நீ எதுக்கிட்ட வர இன்னைக்கு கிடைக்க கேட்கறதுக்கு போய் சொல்றா. உன்னை நம்ம எல்லாம் அது அவனுக்கிட்ட வேலை செய்ய மாதிரி நம்மகிட்ட வேலை செய்யக்கூடாது. அவன் என்ன பண்ணுமா இங்கிருந்து அந்த கடைக்கு வரான். யார்கிட்ட செலவழிச்சா 4 பேர் மீன் செலவழிச்சேன். நான் 4 பேர்கிட்ட வேலை செஞ்சேன்னா 4 பேருக்கு வேலை செஞ்சு 7 மணில அங்கே என்ன பண்ற? இங்கே மீன் வெட்டணும்ல. அப்ப என்ன வேலை கடை நீ? அதுலயும் வேற நான் அவங்க வச்சுட்டு இதுல ஒரு கடவுளா ஒரு சீலா 3 பேர் அனுப்பிச்சிட்டான். வவ்வாலு பண்ணா இதெல்லாம் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் சரி வெட்டுறாங்க. எல்லாம் அனுப்பிச்சிட்டான். அதெல்லாம் நான் வேற ஆளுக்கு அதனாலதான் எடுத்து ஒட்ட வேண்டிய ஆள் போச்சு. போடுறாங்க அங்கிருந்து. ஆனா கவுண்டிங் மிஷின் பரவாயில்லையா? மீன் நிறைய ஆயிடுச்சு. கவுண்டிங் மிஷின் இல்ல மீன் நிறைய ஆயிடுச்சு. நான் போட்டு 100 சீட்டோட இருந்துச்சு. ஒண்ணு பாதி இருக்கு. ஆவுடா ஓ ஓ ஓ உமான சாம்பாரு சைடுல மணி செய். சைடுல மணி சைடுல ஈ பண்ணுங்க. சைடுல சொல்லுனா நீ கேட்காம போல யாருன்னு தெரியாம அந்த துணியை வச்சு அச்சு போட்டு கவர்ல போட்டுன்றல. மூக்கு தான் அங்க பார்வையாங்க. மூக்கும் வாழு தான் பார்வை. சைடுல மட்டும் வெட்டி நீ. ஏன்னா இது எல்லாமே ஃப்ரை பீஸ் தானே கிடையாது. தூக்குவா எப்ப தூக்க முடியாது. எடுத்துக்கா எப்படி எப்படி நீனே வரலையே.
ஒன் சைடு மீன் நல்லா இருக்குது, பிரியாம வரும். ஒன் சைடு பிரியும். நீங்க பாருங்க, இது எப்படி இருக்குதா? எப்படி விட்டாலும் மீன் கிடையாது. அதான் செல் அடிக்கும் போது சந்தேகம் எனக்கு தெரியும். அது இது உடையாது. அந்த அதுக்கேற்ற மாதிரி உடையிலையே, இது பரவாயில்ல. மேக்சிமம் 1 மணி நேரம் ஊறணும்னா 1 ஹவர் ஊறணும். 1 ஹவருக்கு மேல ஊறினாலும் கவலை கிடையாது. நீ போயிடுங்க, மசாலா கழுவிட்டு மசாலா போட வச்சுருவாங்க. அவங்க டைமிங் செய்யும். போனே கொடுக்க போறீங்க, தனியாக ஆள் விட்டுருங்க. எப்படிலாம் பிடிக்கிற ஒரு கஷ்டப்படும். என்ன ஏன் டென்ஷன் ஆகல? டென்ஷன் ஆகக்கூடாது. டென்ஷன் டென்ஷன் ஆகும். Bro, லேட்டா வந்துருக்கீங்க. எல்லாம் சீக்கிரம் டைம் லேட்டா வருதா? வேலை போகுதா?